அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 23ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்த நேரம் அப்படிங்கிறது 7 தலைமுறை சாபம் தீரக்கூடிய ஒரு காலகட்டத்தை நவக்கிரகங்களினுடைய அமைப்பு தரப்போகிறது. அது மட்டும் இல்லாமல் இனிதான் தங்களுடைய வாழ்க்கையில் விபரீத ராஜ யோகம் உருவாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த கிரக அமைப்பு தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன விஷயங்கள்ல ஏற்படுத்தவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைய பெறப்போகிறதுங்க. இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான நிம்மதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. ஆனாலும் புதிய முயற்சிகள் எதிலையுமே தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். உடல் நலம் ஓரளவுக்கு சீராகும். கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை கண்டிக்காம இருக்க வேண்டியது அவசியம். அவர்களிடத்துல பொறுமையுடன் அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உறவினர்கள் மூலமாக சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க. ஒன்று கூடி வரக்கூடிய சுப நிகழ்வுகளால் சற்று செலவினங்களும் அதிகரிக்கலாம். அதே நேரம் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கு ஏற்ற சலுகைகளும் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால உற்சாகமாகவே காணப்படுவீங்க. தங்களுடைய பணிகளில் சக ஊழியர்கள் உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது. போட்டிகளை சமாளிக்க கடுமையாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். சக வியாபாரிகளால் மறைமுக இடையூறுகளும் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான வாரம் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கப்பெறுவீங்க. சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க. அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நற்பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய வகையில் அமைய பெறப்போகிறது. சகோதர வகையில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியம். பிள்ளைகளால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு கையிருப்பை கரைக்கலாம். சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தமும் ஏற்படலாம். பொருட்கள் களவு போக வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. தாயாரின் தேவைகளை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க. 3வது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் வீண் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு விண்ணப்பம் செய்திருக்கிறவங்க நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க பெறுவாங்க. வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுடன் சலுகைகளும் கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் கூடுதலாகவே கிடைக்கும். பணியாளர்கள் விற்பனையை அதிகரிக்கிறதுல ஆர்வத்துடன் ஈடுபடுவாங்க. சக வியாபாரிகள் அனுசரணையாக இருப்பாங்க. அதே போல் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடுவதால் சோர்வு உண்டாக பெறலாம். பணவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாகவே இருக்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்குமே வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. சிலரை பொறுத்த வரைக்கும் வெளியூரில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமா ஆதாயங்கள் உருவாகலாம். திருமண வயதில் இருக்கக்கூடிய மகன் அல்லது மகளின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். பிள்ளைகளால் உறவினர்களிடம் மதிப்பு அதிகரிக்கலாம்.
கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பொறுமை அவசியம். அலுவலகத்தில் தங்கள் மீதான நிர்வாகத்தினரின் அலட்சிய போக்கு மாற ஆரம்பிக்கும். சக ஊழியர்கள் அனுசரணையாக நடந்தும் கொள்வாங்க. பல வகைகள்லையும் முன்னேற்றம் உருவாகலாம். எதிர்பாராத சலுகைகளும் கிடைக்கப்பெறலாம். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையான கடன் உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகவே முடியும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ளவும் அலுவலகம் செல்பவர்களுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். சில நேரங்களில் சலுகைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பல்வேறு வகைகளில் அனுகூலங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பையும் கொடுக்கவிருக்கிறதுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பாராத பல நற்பலன்களையும் நீங்கள் இந்த நேரத்தில் எதிர்பார்ப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. இருப்பினும் அவ்வப்போது மனதில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கள் பெறுவீங்க. தாய் வழியில் சில பிரச்சனைகள் உருவாகலாம். வாழ்க்கை துணையுடன் சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. உறவினர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்புகள் இருக்காது. தாய் மாமன் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுல தாமதம் உருவாகலாம். வியாபாரத்தில் எதிர்பாராத செலவுகளால் மனதில் சஞ்சலங்கள் ஏற்படும். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளை தவிர்த்து கொள்ளுங்க. அரசாங்க காரியங்கள் ஓரளவுக்கு அனுகூலமாக முடிவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறதுங்க. அதே நேரம் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதலான கவனத்தை செலுத்துங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறது சிறிது கால தாமதமாகும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகளும் நீங்க பெறுவீங்க. உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்படலாம். வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக இருந்தாலும் வீண் செலவுகளும் உருவாகும். அதே நேரம் சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கலாம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கும் இருக்க பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் காரியங்களில் ஓரளவுக்கு அனுகூலங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே நேரம் வாகனத்தில் செல்லும்போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. மேலும் பார்க்கும்போது விருந்தினர் வருகையால் வீடே விழாக்கோலம் போகணும் அப்படின்னே கூட சொல்லலாம். அவர்களுடன் பார்த்தீங்கன்னா சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டால் செலவுகள் அதிகரிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த பாருங்க. மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்கணுங்க. உடன்பிறப்புகளிடையே கருத்து வேறுபாடு உருவாகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக அனுசரணையோடு நடந்து கொள்ள பாருங்க. பெண்களால் லாபம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுறது ஆகியவற்றால் வரக்கூடிய இன்பங்கள் நிலைத்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் உயர்வுகள், பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல பலன்கள், விரும்பிய இடமாற்றம், சில சலுகைகள், பரிசு பொருட்கள் போன்றவை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தொலைதூர செய்திகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பெறலாம். சில நேரங்களில் ஏமாற்றத்தை தவிர்க்கணும் அப்படின்னா கூட்டாளிகளிடம் சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கமும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே நேரம் வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படலாம். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வருங்க. சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்றமிறக்கமின்றி ஒரே சீராகவே இருக்கும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரரால் தங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கட்டுவீங்க. அதே மாதிரி பிள்ளை பேரு, புதிய தொழில் வாய்ப்புகள், லாட்டரி யோகங்கள், புண்ணிய தல தரிசனங்கள் அப்படின்னு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நல்ல பண்பாளர்களினுடைய நட்பும் அன்பும் தங்களுக்கு கிடைக்கலாம். மனதில் தெய்வ பக்தி மேலிடும். அரசு பதவியில் இருக்கிறவங்களுடைய தயவால அனுகூலமான பலன்களையும் நீங்க அடைவீங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மனதில் நினைச்சபடியே சாதிக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும். தங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். அழகான எழில் நிறைந்த
சொந்த வீடு கிடைக்கப்பெறுவீங்க. அதே நேரம் வீட்டில் சுபகாரியங்கள் அனைத்தும் சிறப்புற வெற்றிகரமாகவே நடந்து முடியும். புதிய நண்பர்களுடைய சேர்க்கை, தொழில் லாபம் ஆகியவை உருவாகலாம். கற்பனை வளம் பெருக ஆரம்பிக்கும். தாய் மூலமாக நன்மைகளும் உருவாகலாம். சிலருக்கு பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனைகள் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே நேரம் எடுத்த காரியங்களில் சில பல நேரங்களில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படத்தான் செய்யும். உயரதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க. புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேலையில் சேரக்கூடிய யோகம் உருவாகலாம். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீங்க. புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம்.